ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நான் பிரம்மம், ஐயாம் தட் ஸ்ரீ நிசரதத்த மகாராஜ். துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் அப்பால் ஆனந்தம் இருக்கிறது. மகாராஜ், முதலில் நீ உட்பட எல்லாவற்றிற்கும் நீதான் அத்தாட்சி என்று அறிந்து கொள்ள வேண்டும். யாரும் நீ இருப்பதை நிரூபிக்க முடியாது. ஏனெனில் உன்னுடைய இருத்தல் உன்னால் முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும். உன் இருத்தலுக்கும் அறிதலுக்கும் நீ யாருக்கும் கடமைப்பட்டவன் அல்ல. உன் இருத்தல் முழுவதும் உன்னால்தான் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். நீ எங்கோ இருந்து வரவில்லை, எங்கும் போவதும் இல்லை. நீயே காலமற்ற இருத்தலும் பிரக்னையும். கேட்பவர், நம் இருவருக்கிடையே அடிப்படையாக ஒரு வித்தியாசம் உள்ளது. நீங்கள் மெய்யை அறிந்தவர், எனக்கோ மனதின் செயல்பாடுகள் மட்டும்தான் தெரியும். எனவே நீங்கள் சொல்வது ஒன்று, நான் கேட்பது வேறொன்று. நீங்கள் சொல்வது உண்மை, வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலுமே நான் புரிந்து கொள்வது மெய்யற்றது. நம் இருவருக்கும் இடையில் இடைவெளி உள்ளது. அதை எப்படி நிரப்புவது? மகாராஜ், நீ உன்னை என்னவாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த கருத்தை விட்டு விடு. அப்போது இடைவெளி இருக்காது. உன்னை தனியானவன் என்று கற்பனை செய்வதால் தான் நீ இடைவெளியை உருவாக்கி விட்டாய். நீ அதை தாண்ட வேண்டியதில்லை. வெறுமனை உருவாக்காமல் இருந்தால் போதும். எல்லாமும் நீதான், உன்னுடையவைதான், வேறு ஒருவரும் இல்லை. இதுதான் நிஜமான நிலை. கேட்பவர், எவ்வளவு விசித்திரமானது! உங்களுக்கு உண்மையாக இருக்கும் அதே வார்த்தைகள் எனக்கு மெய்யற்றதாக இருக்கின்றன. வேறு ஒருவரும் இல்லை என்பது எவ்வளவு வெளிப்படையாக உண்மை இல்லை. மகாராஜ், அந்த வார்த்தைகள் உண்மையாகவோ உண்மை இல்லாமலோ இருந்துவிட்டு போகட்டும். வார்த்தைகள் முக்கியமல்ல. எது முக்கியம் என்றால் உன்னை பற்றி நீ கொண்டுள்ள கருத்துதான். ஏனெனில் அது உன்னை தடுக்கிறது. அதை விட்டு விடு. கேட்பவர், என் குழந்தை பருவத்திலிருந்து நான் என் பெயர் மற்றும் உருவ அளவில் வரையறுக்கப்பட்டவன் என்று சிந்திக்குமாறு சொல்லி கொடுத்துள்ளனர். அதற்கு மாற்றான கருத்து என் மனதில் உள்ள படிமங்களை அழிக்காது. தொடர்ந்த மூளை சலவை தேவை. அது முடியுமானால். மகாராஜ், மனதின் குழப்பங்களை சரிப்படுத்துவதை நீ மூளை சலவை என்று சொல்கிறாய். நான் யோகா என்று சொல்கிறேன். ஒரே எண்ணங்களை திரும்ப திரும்ப எண்ணுவதற்கு கட்டாயப்படுத்த கூடாது. மேற்கொண்டு நகர்ந்து செல். கேட்பவர், செய்வதை விட சொல்வது எளிது. மகாராஜ், குழந்தைத்தனமாக இருக்காதே. துன்பப்படுத்துவதை விட மாறுவது சுலபம். உன் குழந்தைத்தனத்திலிருந்து வளர், அவ்வளவுதான். கேட்பவர், இவையெல்லாம் செயல்படுவது இல்லை, தானாக நடக்கின்றன. மகாராஜ், எல்லா நேரமும் ஒவ்வொன்றும் தானாக நடக்கின்றது. ஆனால் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும். தயாராக இருப்பது என்பது கனிந்திருப்பது. தயாராக இல்லாமல் இருப்பது குழந்தைத்தனம். நீ மெய்யை பார்ப்பது இல்லை, ஏனெனில் உன் மனம் அதற்கு தயாராக இல்லை. கேட்பவர், மெய்தான் என் உண்மையான தன்மை என்றால் நான் எப்படி எப்போதுமே தயாராக இல்லாமல் இருப்பேன்? மகாராஜ், தயாராக இல்லை என்றால் பயப்படுகிறாய் என்ற அர்த்தத்தில். மூலத்தில் என்னவாக இருக்கிறாயோ அதை பார்த்து பயப்படுகிறாய். பூரணம்தான் நீ சேருமிடம். ஆனால் உன் தனித்த அடையாளத்தை இழந்து விடுவாய் என்று பயப்படுகிறாய். இதுதான் குழந்தைத்தனம். உன் ஆசைகள் மற்றும் அச்சங்கள், கருத்து மற்றும் கற்பனைகள் ஆகிய பொம்மைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மெய் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள தயாராக இரு. இந்த சுய உறுதி நான் என்னும் வார்த்தையினால் சிறப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது. வேறு ஒன்றிற்கும் இருத்தல் என்பது இல்லை. இதை பற்றி தீர்க்கமாக உறுதியாக இரு. கேட்பவர், நான் என்பதும் ஆனால் கூடவே எனக்கு தெரியும் என்பதும், நான் இன்னார், இந்த உடலின் உரிமையாளர், மற்ற உடல்களின் உரிமையாளர்களுடன் பல்வேறு தொடர்புகளை கொண்டுள்ளவன் என்பதும் எனக்கு தெரியும். மகாராஜ், இவையெல்லாம் தற்பொழுதிற்கு கொண்டு வரப்பட்ட ஞாபகங்கள். கேட்பவர், நான் தற்பொழுதில் என்ன உள்ளதோ அதை பற்றித்தான் உறுதியாக இருக்க முடியும். கடந்த காலம் மற்றும் எதிர்காலம், ஞாபகம் மற்றும் கற்பனை இவை எல்லாம் மனோநிலைகள். ஆனால் அந்த அளவிற்குத்தான் அவற்றை எனக்கு தெரியும். அவை மட்டுமே இப்போது இருக்கின்றன. நீங்கள் அவற்றை கைவிட சொல்கிறீர்கள். எப்படி ஒருவர் தற்பொழுதில் உள்ளதை கைவிடுவது? மகாராஜ், நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எப்போதும் எதிர்காலத்திற்கே நகர்கிறாய். கேட்பவர், நான் தற்பொழுதிலிருந்து தற்பொழுதிற்கு நகர்கிறேன். நான் நகர்வதே இல்லை, மற்ற எல்லாமும் நகர்கின்றன, நான் அல்ல. மகாராஜ், சரி, ஆனால் உன் மனம் நகர்கிறது.
தற்பொழுது நீ அசையக்கூடியதும் அசையாததும் ஆனவன். இதுவரை நீ உன்னை அசைபவனாக பார்த்தாய், அசையாததை ஒதுக்கி தள்ளிவிட்டாய். உன் உள் மனதை எதிர்ப்புறமாக புரட்டு, அசைவதை ஒதுக்கித்தள். அப்போது நீ உன்னை எப்போதும் இருக்கும் மாற்றமில்லாத, விவரிக்க முடியாத, ஆனால் பாறையை போன்று உறுதியாக உள்ள மெய்மையாக அறிவாய். கேட்பவர், அது இப்போது இருந்தால் எனக்கு அது ஏன் தெரியவில்லை? மகாராஜ், ஏனெனில் உனக்கு தெரியாது என்னும் கருத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாய். அந்த கருத்தை விட்டுவிடு. கேட்பவர், அது என்னை அறிந்தவன் ஆக்காது. மகாராஜ், பொறு. ஒரே சமயத்தில் சுவற்றின் இரு பக்கங்களிலும் இருக்க பார்க்கிறாய். உன்னால் முடியும், ஆனால் சுவற்றை நீக்க வேண்டும். அல்லது சுவரும் அதன் இரு பக்கங்களும் இங்கு அல்லது அங்கு என்னும் கருத்துக்கள் செல்லுபடியாகாத ஒரே ஒரு ஒற்றை இடம் என்று அறிய வேண்டும். கேட்பவர், உதாரணங்கள் எதையும் நிரூபிப்பது இல்லை. என்னுடைய ஒரே புகார் இதுதான். நீங்கள் பார்ப்பதை நான் ஏன் பார்ப்பதில்லை? ஏன் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சரியானவையாக தெரியவில்லை? எனக்கு இது மட்டும் தெரிந்தால் போதும். மற்ற எல்லாம் பொறுத்து இருக்கலாம். நீங்கள் புத்திசாலி, நான் முட்டாள். நீங்கள் அறிவீர்கள், நான் அறியவில்லை. எங்கு எப்படி நான் என் அறிவை பெறுவேன்? மகாராஜ், உன்னை நீ முட்டாள் என்று அறிந்து கொண்டால் நீ ஒருபோதும் முட்டாள் அல்ல. கேட்பவர், எப்படி நான் நோய்வாய்ப்பட்டுள்ளேன் என்று தெரிந்தது மட்டுமே என்னை குணமாக்காதோ, அது போல நான் முட்டாள் என்று அறிந்து கொள்வது என்னை அறிவாளி ஆக்காது. மகாராஜ், உனக்கு நோய் உள்ளது என்று அறிந்து கொள்ள நீ ஆரம்பத்தில் நலமுடன் இருக்க வேண்டாமா? கேட்பவர், இல்லை, நான் ஒப்பிட்டு பார்ப்பதால் அறிவேன். நான் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்து நான் தொட்டுத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது நீங்கள் பொருள்களை தொடாமலே அறிவீர்கள் என்று சொன்னால், நான் பார்ப்பது என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமலே நான் பார்வையற்றவன் என்று அறிவேன். அதுபோல நான் கிரகித்து கொள்ள முடியாதவற்றை நீங்கள் உறுதியாக சொல்லும் போது ஏதோ சில என்னிடம் இல்லை என்று எனக்கு தெரிகிறது. நீங்கள் என்னை பற்றி அற்புதமாக சொல்கிறீர்கள். உங்களை பொறுத்து நான் சாஸ்வதமானவன், சர்வ வியாபி, எல்லாம் அறிந்தவன், உச்சவயர்வாக மகிழ்ச்சியாக இருப்பவன், இருக்கும் அனைத்தையும் உருவாக்குபவன், காப்பவன், அழிப்பவன், எல்லா உயிர்களின் மூலம் இருத்தலின் இதயம், ஒவ்வொரு உயிரினத்தின் எஜமான் மற்றும் அன்பிற்குரியவன், எல்லா இருப்பவைகளின் ஆதாரமும் நோக்கமுமான உச்ச உயர்வான மெய்யுடன் என்னை சரிநிகராக்குகிறீர்கள். நான் புரியாமல் விழிக்கிறேன். ஏனெனில் நான் என்னை ஆசைகள் மற்றும் அச்சங்களின் சிறு மூட்டை, துன்பப்படும் ஒரு குமிழி, இருத்தலாகிய மாபெரும் கடலில் கனநேரத்தில் தோன்றி மறைகின்ற விழிப்புணர்வின் ஒளிக்கீற்று என்றுதான் அறிந்துள்ளேன். மகாராஜ், துக்கம் தோன்றுவதற்கு முன்பும் நீ இருந்தாய். துக்கம் நீங்கிய பிறகும் நீ இருக்கிறாய். துக்கம் கன நேரத்தில் தோன்றி மறைவது நீ அல்ல. கேட்பவர், மன்னிக்கவும், நீங்கள் பார்ப்பதை நான் பார்ப்பதில்லை. நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை துக்கமும் சந்தோஷமும் என் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. பிறப்பதற்கு முன்பும் இறந்த பின்பும் உள்ளவற்றை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் சொல்வதை நான் ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ இல்லை. நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேனே ஒழிய எனக்கு அவற்றை பற்றி தெரியவில்லை. மகாராஜ், நீ இப்போது விழிப்புணர்வுடன் இருக்கிறாய் அல்லவா? கேட்பவர், தயவு செய்து முன்பை பற்றியும் பிறகை பற்றியும் என்னிடம் கேட்காதீர்கள். தற்பொழுது இருப்பதை பற்றித்தான் எனக்கு தெரியும். மகாராஜ், சரி, நீ விழிப்புணர்வுடன் இருக்கிறாய், அப்படியே இரு. நீ விழிப்புணர்வுடன் இல்லாத நிலைகளும் இருந்தன, அதை பிரக்னையற்ற இருத்தல் என்று சொல். கேட்பவர், விழிப்புணர்வற்றா? மகாராஜ், விழிப்புணர்வுடன் இருப்பது, விழிப்புணர்வற்று இருப்பது ஆகியவை இங்கு பொருந்த மாட்டா. இருத்தல் விழிப்புணர்வில் உள்ளது. மெய்மை சாரதத்துவம் விழிப்புணர்வை சார்ந்து இருப்பதல்ல. கேட்பவர், அது சூன்யமா, மௌனமா? மகாராஜ், அதை ஏன் விவரிக்க வேண்டும்? இருத்தல் விழிப்புணர்வை ஊடுருவுகிறது, அதை கடந்து இருக்கிறது. நோக்கத்துடன் கூடிய விழிப்புணர்வு தூய விழிப்புணர்வின் ஒரு பகுதி, அதற்கு அப்பாற்பட்டது அல்ல. கேட்பவர், நீங்கள் விழிப்புணர்வு உடையதும் விழிப்புணர்வு அற்றதும் அல்லாத தூய இருத்தல் நிலையை எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள்? எல்லா அறிவும் விழிப்புணர்வில் தான் உள்ளன. செயலற்ற மனோநிலை வேண்டுமானால் இருக்கலாம், அப்போது விழிப்புணர்வு சாட்சியாக தோன்றுமா? மகாராஜ், சாட்சி நிகழ்வுகளை பதிவு மட்டுமே செய்யும். மனம் செயலற்று இருக்கும்போது நான் என்னும் உணர்வும் கூட கரைந்து விடுகிறது. மனம் இல்லாமல் நான் என்பது இல்லை. கேட்பவர், மனம் இல்லாமல் என்றால் எண்ணங்கள் இல்லாமல் நான் என்னும் எண்ணம் அடங்குகிறது. இருத்தல் என்னும் உணர்வாக நான் மிஞ்சுகிறது. மகாராஜ்,
எல்லா அனுபவங்களும் மனதுடன் அடங்குகின்றன. மனம் இல்லாமல் அனுபவிப்பவரோ அனுபவமோ இருக்க முடியாது. கேட்பவர், சாட்சி மிஞ்சுவது இல்லையா? மகாராஜ், சாட்சி அனுபவம் இருப்பதையும் இல்லாதிருப்பதையும் வெறுமனே பதிவு செய்கிறது. அதுவே ஒரு அனுபவம் அல்ல. ஆனால் நான் சாட்சி என்னும் எண்ணம் உதிக்கும் போது அது ஒரு அனுபவம் ஆகிறது. கேட்பவர், எனக்கு தெரிந்ததெல்லாம் சில சமயம் மனம் வேலை செய்கிறது, சில சமயம் நின்று விடுகிறது. மன நிசப்த அனுபவத்தை நான் செயலற்ற மனம் என்று சொல்கிறேன். மகாராஜ், அதை நிசப்தம் அல்லது சூன்யம் அல்லது செயலற்ற தன்மை என்று எவ்வாறு வேண்டுமானாலும் சொல். உண்மை என்னவென்றால் அனுபவிப்பவர், அனுபவிப்பது, அனுபவம் என்னும் மூன்றும் இல்லை. சாட்சி பாவத்தில், பிரக்னையில், சுய உணர்வில் நான் இது அல்லது அதுவாக இருப்பது என்னும் உணர்வு கிடையாது. தனித்துவமற்ற இருத்தல் மிஞ்சுகிறது. கேட்பவர், விழிப்புணர்வில்லாத ஒரு நிலையாகவா? மகாராஜ், எதை குறித்தும் அது எதிர்நிலையானது. அது எல்லா எதிர்நிலையானவற்றிற்கும் இடையேயும் அப்பாலும் உள்ளது. அது விழிப்புணர்வு உடையதும் அல்ல, விழிப்புணர்வு அற்றதும் அல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்டதும் அல்ல, இரண்டிற்கும் அப்பாற்பட்டதும் அல்ல. அனுபவத்துடன் அல்லது அனுபவம் இல்லாமல் இருப்பது என்று சொல்லக்கூடிய எதை குறித்தும் இல்லாமல் அது அதாகவே இருக்கிறது. கேட்பவர், எவ்வளவு விசித்திரம்! அதை ஒரு அனுபவம் போல் நீங்கள் பேசுகிறீர்கள். மகாராஜ், அதை நான் நினைத்தால் அது ஒரு அனுபவம் ஆகிறது. கேட்பவர், எப்படி கண்ணுக்கு தெரியாத ஒளி பூவால் குறுக்கிடப்படும் போது வர்ணமாகிறதோ அப்படி. மகாராஜ், ஆமாம், நீ அவ்வாறு சொல்லலாம். அது வர்ணத்தில் உள்ளது, ஆனால் வர்ணம் அல்ல. கேட்பவர், இது நாகார்ஜுனாவின் அதே மாதிரியான பழைய 4 வித மறுத்தல். இதுவும் அல்ல, அதுவும் அல்ல, இரண்டும் அல்ல, இரண்டில் ஏதேனும் ஒன்றும் அல்ல. எனக்கு தலை சுற்றுகிறது. மகாராஜ், உன் பிரச்சனை மெய்மை என்பது விழிப்புணர்வின் ஒரு நிலை. பல நிலைகளில் ஒன்று என்னும் உன் கருத்தால் வருகிறது. இது மெய், அது மெய்யல்ல, ஒரு பகுதி மெய், ஒரு பகுதி மெய்யல்ல என்று. மெய் என்பது பல்வேறு அளவுகள் கொண்ட ஒரு குணம் அல்லது தன்மை என்று நீ சொல்ல வருகிறாய். கேட்பவர், என்னை வேறு விதமாக சொல்ல விடுங்கள். விழிப்புணர்வு துக்கப்படும் போதுதான் பிரச்சனைகள் எழுகின்றன. எப்போதும் பேரின்ப நிலையில் இருப்பது கேள்விகளை எழுப்பாது. நாங்கள் விழிப்புணர்வை இன்பமும் துன்பமும் கலந்த கலவையாகத்தான் பார்க்கிறோம். அது ஏன்? மகாராஜ், எல்லா விழிப்புணர்வு நிலையும் வரையறுக்கப்பட்டவையே, அதனால் துக்கம் மிகுந்தவையாக உள்ளன. விழிப்புணர்வின் மூலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஆசையின் உந்துதல் இருக்கிறது. கேட்பவர், ஆசை இல்லாமல் விழிப்புணர்வு இருக்க முடியாது என்று சொல்கிறீர்களா? விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதால் என்ன பிரயோஜனம்? நான் துக்கத்திலிருந்து விடுபட இன்பத்தை கைவிட வேண்டும் என்றால் இரண்டையுமே வைத்துக் கொள்வேன். மகாராஜ், துக்கத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அப்பால் பேரின்பம் இருக்கிறது. கேட்பவர், விழிப்புணர்வு இல்லாத பேரின்பத்தால் என்ன பயன்? மகாராஜ், மெய் விழிப்புணர்வுடையதும் அல்ல, விழிப்புணர்வற்றதும் அல்ல. கேட்பவர், விழிப்புணர்வை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? மகாராஜ், அது ஒரு சுமை. உடல் என்றால் சுமை. உணர்ச்சிகள், ஆசைகள், எண்ணங்கள் இவையெல்லாம் சுமைகள். எல்லா விழிப்புணர்வும் முரண்பாடுகளை கொண்டவை. கேட்பவர், தூய இருத்தலாகவும் தூய விழிப்புணர்வாகவும் எல்லையற்ற பேரின்பமாகவும் மெய் விவரிக்கப்படுகிறது. அதில் துக்கத்திற்கு என்ன சம்பந்தம்? மகாராஜ், துக்கமும் சுகமும் ஆனந்த ரூபமாக உள்ளன. துக்கம் சந்தோஷத்தின் விலை, சந்தோஷம் துக்கத்தின் வெகுமதி. வாழ்க்கையிலும் அடிக்கடி நீ நோக செய்வதால் சந்தோஷப்படுகிறாய், சந்தோஷப்படுவதால் நொந்து போகிறாய். துக்கமும் சுகமும் ஏக்கரூபம் என்று அறிவதுதான் ஆனந்தம். கேட்பவர், இவையெல்லாம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் என் குறிக்கோள் மிகவும் எளிமையானது. நான் வாழ்க்கையில் சுகம் அதிகமாகவும் துக்கம் குறைவாகவும் இருக்க வேண்டுகிறேன். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகாராஜ், விழிப்புணர்வு இருக்கும் வரை சுகமும் துக்கமும் இருக்கும். நான் என்பதின் இயல்பில், விழிப்புணர்வின் இயல்பில் எதிரானவைகளுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது உள்ளது. கேட்பவர், அப்படியானால் இவை எல்லாவற்றும் எனக்கு என்ன பிரயோஜனம்? இது என்னை திருப்திப்படுத்தவில்லை. மகாராஜ், நீ என்பது யார்? யார் திருப்திப்படவில்லை? கேட்பவர், நான் சுகதுக்க மனிதன். மகாராஜ், சுகம் துக்கம் இரண்டுமே நிகழ்கின்றன. அதை பற்றி உனக்கு என்ன? நான் இங்கு உன் முன்னே அமர்ந்து சொல்கிறேன். என்னுடைய சொந்த உடனடியான மாற்றமில்லாத அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். சுகமும் துக்கமும் பேரின்பம் என்னும் கடலின் அலைகளில் உச்சமும் தாழ்வும் ஆகும்.
அடி ஆழத்தில் முழுமையான பூரணம் உள்ளது. கேட்பவர், உங்களுடைய அனுபவம் நிலையானதா? மகாராஜ், அது காலமற்றது, மாற்றமில்லாதது. கேட்பவர், நான் அறிந்ததெல்லாம் சுகத்திற்கு ஆசைப்படுவதும் துக்கத்திற்கு அச்சப்படுவதும் தான். மகாராஜ், உன்னை பற்றி நீ அவ்வாறுதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். அதை நிறுத்து. ஒரு பழக்கத்தை உன்னால் முழுவதும் உடனே நிறுத்த முடியவில்லை என்றால் வழக்கமாக சிந்திக்கின்ற வழியை கவனித்து அதன் குறைகளை கண்டுபிடி. பழக்கத்தை கேள்வி கேட்பது மனதின் கடமை. மனம் உருவாக்கியதை மனம்தான் அழிக்க வேண்டும், அல்லது மனதிற்கு வெளியே ஆசை எதுவும் கிடையாது என்று அறிந்து மனதிற்கு வெளியே நில். கேட்பவர், எல்லாமும் மனதால் ஆனது என்னும் இந்த விளக்கத்தை உண்மையாலுமே நான் நம்பவில்லை. கண் எப்படி ஒரு கருவியோ அப்படி மனமும் ஒரு கருவி. உணர்ந்தறிதலை உருவாக்குதல் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நான் உலகத்தை ஜன்னல் வழியாக பார்க்கிறேன், ஜன்னலில் அல்ல. நீங்கள் சொல்வதெல்லாம் பொதுவான நிலையில் சரியான ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் அந்த நிலை மெய்மையில் இருக்கிறதா அல்லது மனதில் மட்டுமே உள்ளதா என்று எனக்கு தெரியாது. அதை பற்றிய மன வடிவம்தான் எனக்கு இருக்கிறது. அதன் அர்த்தம் உங்களுக்கு என்னவோ அது எனக்கு தெரியாது. மகாராஜ், உன் நிலையை மனதில் கொண்டிருக்கும் வரை என்னை மனதால் தான் பார்ப்பாய். கேட்பவர், புரிந்து கொள்ள வார்த்தைகள் எவ்வளவு போதவில்லை பாருங்கள். மகாராஜ், வார்த்தைகள் இல்லாமல் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது? புரிந்து கொள்ள வேண்டியதின் அவசியம் தவறாக புரிந்து கொண்டதனால் வருகிறது. நான் சொல்வது உண்மை, ஆனால் உனக்கு அது வெறும் கோட்பாடு. அது உண்மை என்று எப்படி அறிவாய்? கேள், ஞாபகம் வைத்திரு, சிந்தி, உருவகப்படுத்து, அனுபவி. மேலும் உன் தினசரி வாழ்க்கையில் அதை உருவகப்படுத்து. என்னை பற்றி உறுதியாக இரு. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை பற்றி உறுதியாக இரு. ஏனெனில் உனக்கு நீதான் பெரிய தடையை உருவாக்குகிறாய். இந்த வழி உனக்கு ஊடாக உனக்கு அப்பால் செல்லும் குறிப்பிட்ட ஒன்றுதான் மெய்யானது. விழிப்புணர்வும் சந்தோஷமும் உடையதென்று நம்பி இருமையற்ற மெய்யை ஏதோ கற்பனை, ஒரு மறைப்பொருளான கருத்து என்று நீ ஒதுக்கும் வரை நான் கோட்பாடுகளையும் பொய்யான கருத்துக்களையும் வெளியிடுவதாகத்தான் பார்ப்பாய். ஆனால் மெய்யை உன் சொந்த இருத்தலுக்குள் ஒருமுறை தொட்டு விட்டாய் என்றால் நான் விவரிப்பது உனக்கு நெருக்கமாகவும் பிரியமானதாகவும் இருப்பதை காண்பாய். தொடரும். ஓம்.